ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா வானகரம் மீன் மார்க்கெட் தான் போயிருந்தோம். போகிற வழியிலே வயிறு பசிச்சுதா, காஃபி வேணும்னு காஃபி குடிச்சிட்டு நான் மட்டும் தான் குடித்தேன், எங்கள் வீட்டுக்காரவங்க குடிக்கல. அது காஃபியே நல்லா இல்லை, ஆறி போயிருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் வாங்கியாச்சேன்னு குடிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க தான் போகிறோம். மீன் விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வானகரம் வந்துருச்சு. இப்படி திரும்பினோம்னாலே வானகரம் தான் பெரிய மார்க்கெட். அங்கே இல்லாத மீனே கிடையாது. ஆனால் விலை தான் ரேட்டு ஓவராக அதிகமாக சொல்லுவாங்க. இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இங்கேயே எல்லாம் வழியெல்லாம் அடைச்சிருவாங்க மீன் மார்க்கெட்டு. முன்னே வேறு இடத்துல இருந்துச்சு, அது இடம் பத்தலைன்ட்டு இப்போ இங்கே வேறு இடம் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சரியான நல்லா இருக்கும், மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். ஆனால் ரேட்டு தாங்க அதிகமாக இருக்குது. இன்னும் வாங்குற மாதிரி இல்லை. மீன் அதிக வரத்து வந்துருக்குது. சரியான கூட்டம். சரி, எடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். இறாலாம் 350, சின்ன இறாலாம் 250, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் 500. நாங்கள் ஒரு 350 ரூபாய்க்குள்ள ஒரு அரை கிலோ வாங்கினோமா. அப்புறம் ஏதோ மடவாலாம், இது கனவாலாம் கேட்டோம். கனவாலாம் ரேட்டு சீலா, மஞ்சப்பாறை, கிழங்கான், பாறை, கவலை, நிறைய மீன் வச்சுருந்தாங்க. இது சூரை, சுறா, எறா, வஞ்சரம்லாம் சின்ன வஞ்சரமே 800 ரூபா சொல்கிறாங்க. பெரிய வஞ்சரம்லாம் 1500, 2000 சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் வாங்கலை. நிறைய பாறை மீன் தான் நிறைய வந்துருந்துச்சு. ஆனால் பாறை மீன் நிறைய வறுத்து வந்திருக்குன்னு தான் பேர். ஆனால் அதிக ரேட்டுங்க. இன்னும் வாங்குற மாதிரி இல்லை. இது ஏதோ ஒன்று சொன்னாங்க, பேர் மறந்துட்டேன். பாருங்க எவ்வளோ மீன் இருக்குதுன்ட்டு, வகை வகையாக. இதுதான் மஞ்சப்பாறை. எனக்கு அதுதான் வாங்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க அது வேணான்ட்டாங்க. கனவெல்லாம் 400 ரூபா சொல்கிறாங்க. இந்த மீன் தான் வாங்கணும் நாங்கள். இது ஏதோ மடவாவாம். ஏதோ எறா சைஸ் வரையாக வச்சுருக்காங்களா. இதெல்லாம் ஜிலேபி. இந்த மீன் தான் ஒன்று வாங்கணும். இந்த மீன் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மீன் ஒன்று வாங்கிட்டோம். இதுவே 450 ரூபா சொன்னாங்க. குறவை இது விரால் கேட்டால் எங்கள் வீட்டுக்காரங்க விரால் வாங்க வேணான்ட்டாங்க. அவங்களுக்கு கழுவுறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அதனால வாங்கிட்டு அப்புறம் எறா வெளியே எறா வாங்கிட்டு மீன் கட் பண்ணுறது எடுக்க மறந்துட்டேன். எறா வாங்கிட்டு வேற ஒருத்தவங்க காயிறாங்க. இது அப்படி இங்கே எல்லாமே இருக்குங்க, சகல ஐட்டமும் இருக்கும். அப்புறம் வர வழியில் ஒரு 1 கிலோ சின்ன வெங்காயம் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் மண்சட்டி எல்லாமே இருக்கும். சகல ஐட்டமும் இங்கே வந்தாக்கா ஒரு கட்டைப்பை நிறைய எடுத்துக்கிட்டு போகலாம். இல்லாத பொருளே இருக்காது. தொடப்பத்துலேருந்து அனைத்து பொருளும் இருக்கும். முருங்கைக்காய் வேறு தேவையில்லாமல் ஒரு கத்தை முருங்கைக்காய் வாங்கிட்டார் எங்கள் வீட்டுக்கார். கிளம்பியாச்சு. அப்புறம் வர்ற வழியில் சாப்பாடு கொடுத்தாங்களா, எங்கள் வீட்டுக்காரங்களை வாங்க சொல்லி இங்கே